ஹலோ, வாட்சிங் கிரிக்கெட் டைமண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு புது கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம் சாரதா. ஸோ ஷீ இஸ் அண்டர் 15 தமிழ்நாடு கிரிக்கெட் கோச் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களோட கிரிக்கெட் நாலேஜ் வந்து ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ டாக்ஸ் கிரிக்கெட்ன்ற பேஜ்ல. ஸோ இந்த வீடியோல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தமிழ்ல நீங்க பார்த்த மாதிரி தான் WPL வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ மாதிரி போடுறேன்னு சொல்லியிருந்தோம். WPL இருக்க பிளேயர்ஸ் பத்தின அனாலிசிஸ், கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் டீம்ஸ் பத்தி ஒரு ப்ரிவியூவா பாக்குறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம எல்லாருமே வந்து WPL ஃபாலோ பண்ணுவோம், விமென்ஸ் கிரிக்கெட் வந்து நார்மலா ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோல நானே பெருசா பேச போறதுல பரத் சாரதா வந்து நிறைய நம்மளுக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்க போறேன். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து விமென்ஸ் கிரிக்கெட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெகுலரா. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமா. டு ஸ்டார்ட் வித் WPL இருக்கிற டீம்ஸ் அண்ட் டீம்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் பத்தி நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவா பார்த்துலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் டீம் பத்தி பார்த்துடலாம். லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே வந்து தே டிட் எவ்ரிதிங் ரைட் இந்த ஆப்ஷன் டேபிள். சரி, அவங்க வந்து ஒரு ஓஜி டீமா வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியுமே வந்து அவங்க 2 தடவையுமே வந்து ஃபைனல்ஸ் போனாங்க. ஸோ 2 தடவையுமே வந்து லீக் ஸ்டேஜை வந்து டாமினேட் பண்ணாங்க ஒரு டீம்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபைனல் டான்ஸ் அவங்களால ஆட முடியல. ஃபைனல்ஸ்ல போய் தோத்துட்டாங்க. பட் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா அவங்க பெருசா ஆப்ஷன்ல வந்து பெருசா மூவ்மெண்ட் எதுவும் பண்ணல. லைக் ரீடைன் பண்ணிட்டாங்க, ஃபுல் கோர் ரீடைன் பண்ணிட்டு 1 or 2 பைஸ் தான் எடுத்தாங்க. அண்ட் அந்த டீம் அதே மாதிரி இருக்கு. ஸோ டீம்ல பெருசா சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு தோணல. பட் ஸ்டில் நான் வந்து டீம் பதிக்கிறேன். அண்ட் இந்த மீன் டைம் ஸ்குவாட் லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து நாங்க போடுவோம். ஸோ நீங்களும் பாத்துக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே வில் கோ வித் அகைன் கேப்டன் லேனிங் அண்ட் ஷஃபாலி வர்மா ஓப்பனிங் த பேட்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ் அட் நம்பர் 3, இல்ல அலிஸ் கேப்சி அட் நம்பர் 3, ஜெமிமா அட் நம்பர் 4. நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா மேரிசன் கேப், சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் வித்வுட் டவுட். நம்பர் 6ல வந்து ஜஸ்ட் ஜொனாசன், அகைன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், அவங்க கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ நம்பர் 7ல இந்த முறை அவங்க வந்து சாரா பிரைஸ் வச்சு போவாங்கன்னு தோணுது. ஏன்னா இத்தனால அவங்க வந்து தானியா பாட்டியா வச்சு ஆடி இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து அவங்க தேவர் அனேபிள் டு கிவ் குட் பொசிஷன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபினிஷரும் கிடையாது. ஷி இஸ் சம்மன் ஹூ பிளேஸ் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர். சரிங்களா. பட் வந்து அவங்க கீப்பிங் ஸ்கில்ஸ்க்காக மட்டுமே டீம்ல இருந்தாங்க தானியா பாட்டியா. பட் இந்த முறை வந்து சாரா பிரைஸ் இருக்காங்க ஸ்காட்லாண்ட்ல இருந்து. அண்ட் WPL ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் இருக்கு. 5th ஃபாரின் பிளேயர் வந்து நீங்க வந்து ஒரு அசோசியேட் நேஷன் பிளேயரா வந்து ஆட வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதனால சாரா பிரைஸ் வந்து ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஷிகா பாண்டே, ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து பிரிஸ்பேன் ஹீட்டுக்காக ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கேண்டர்பரிக்காகவும் ஆடி செம்மையா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு திரும்ப வந்து டெல்லி யூனிட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வித்வுட் டவுட். அண்ட் நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி, அகைன் ஒரு நல்ல ஒரு பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா இருக்கணும் டீம்ல. அவங்க இருப்பாங்க. நம்பர் 10ல வந்து ராதா யாதவ், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் நம்பர் 11ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிட்டாஸ் சது, அகைன் ஒரு ஸ்விங் பவுலர், ஓப்பனிங் ஆஃப் தி பவுலிங். ஸோ அவங்க கண்டிப்பா ஆடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் அப்படின்ற ஒரு ரூல் நம்மளுக்கு வந்து WPL கிடையாது. ஸோ வந்து அதனால இவ்வளவுதான் நம்ம பிளேயிங் 11. இதுல உங்களுக்கு எத்தனை சேஞ்சஸ் இருக்கா சாரதா? இல்ல, ஆக்சுவலா வந்து பர்ஃபெக்டா சொன்னீங்க. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியர். அதாவது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மென்ஸ் IPL வந்து எப்படி ஒரு கோரை ரீடைன் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டா வந்து இதுதான் என்னோட லெவல், இதுதான் என்னோட காம்பினேஷன், ஒரு கிளாரிட்டி இருக்குமோ அதே மாதிரிதான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்குமே வந்து இருந்துட்டு வருது. என்னன்னா இந்த தடவை வந்து ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 2 வென்யூல நடந்துட்டு இருந்த WPL வந்து இந்த தடவை 4 வென்யூல வந்து நடக்க போகுது. ஸோ வதோதரா, அதுக்கப்புறம் வந்து லக்னோ ஐத்தனா ஸ்டேடியம். ஸோ இந்த வென்யூஸோட கண்டிஷன்ஸ் இருக்கு, அங்க பிச் கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ சாரா பிரைஸ் அவங்க வந்து ஆடுவாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். தானியா பாட்டியா வந்து ஒரு கீப்பரா she has done really well. அவங்க வந்து பேட்டிங்ல இப்ப பவர் ஹிட்டிங்ல நிறைய டொமஸ்டிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மேட்ச் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டும் ஆச்சு, அவங்களோட புதுசான கேம் டெக்னிக்ஸ் எல்லாமே. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் ஆடுவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து டிட்டாஸ் சாது டெஃபினட்டா 11ல ஆட போறாங்க. அருந்ததி ரெட்டி செகண்ட் பேசர், ஷிகா பாண்டே தேர்ட் பேசர். இதெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு மரிசான் கேப் அவங்களுமே வந்து 4th பேசரா வந்து இருக்காங்க. சாரா பிரைஸ்க்கு பதிலா மேபி ஏதாவது ஒரு ஸ்பின்னர் அவங்க ஆட வைக்கிறதுக்கு ஆன வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அகைன் அந்த அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைசியான விஷயம். இதுமே அக்ரி பண்றேன். அதுல ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, எனக்கு வந்து இன்கேஸ் அவங்க ஸ்பின்னர் கொடுக்குறாருன்னா ஐ திங்க் அவங்க டிட்டாஸ் சதவு தான் உட்கார வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சொன்ன மாதிரி கீப்பர். ஸோ வந்து சாரா பிரைஸ் ஆர் தானியா பாட்டியா இருப்பாங்க. 2 பேர்ல ஒருத்தர் தான். ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வரதாருன்னா ஆல்ரெடி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ராதா யாதவ் இருக்காங்க, ஜஸ்ட் ஜொனாசன் இருக்காங்க, அலிஸ் கேப்ஸுமே ஒரு இப்போ அவங்க எல்லாமே பார்ட் டைமா போடுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நியூ பாலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பவர் பிளேல கூட போட்டிருக்காங்க அவங்க. சோ அந்த அந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அந்த லாஸ்ட் பிளேயர் மட்டும் டிசைட் பண்ணுவாங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் செட்டில்டு டீம் அப்படின்னா நான் மும்பை விட டெல்லி தான் சொல்லுவேன்.
அடுத்து வந்து நம்ம கரண்ட் WPL சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு கப்பே இல்ல IPL அப்படிங்கிற ஒரு டிராட்டை வந்து ஒரு எண்ட் பண்ணாங்க அவங்களோட விமென்ஸ் டீம். ஸோ அதனால ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய சந்தோஷம். ஸோ அவங்க டெபியூ ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க அண்டர் ஸ்மிருதி மந்தானாஸ் கேப்டன்சி. பட் இந்த தடவை வந்து RCBக்கு ஸ்குவாட் எப்படி இருக்கு, என்ன சான்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, RCB ஆர் மிஸ்ஸிங் சம் கீ பிளேயர்ஸ் டியூ டு இன்ஜுரிஸ். அண்ட் அவங்களோட முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயர் சோஃபி டிவைன் வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க, இன்டெஃபினட் பிரேக் ஃப்ரம் கிரிக்கெட். அவங்க லாஸ்ட் சீசன்ல வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பண்ணல, அது நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த மாதிரி எஸ்பெஷலி T20 கிரிக்கெட் அட் தி ஹையஸ்ட் லெவல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க நிறைய குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய தடவை வந்து அவங்க ஸ்மிருதி மந்தானா கிட்ட ஓடி போயிட்டு அவங்களும் எல்லிஸ் பெரியும் பேசுறது, எஸ்பெஷலி இந்த போலிங் சேஞ்சஸ் யார் எடுத்துட்டு வரலாம், இந்த இடத்துல இருந்து இவங்களை எடுத்துட்டு வாங்க, இந்த ஃபீல்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட இன்புட்ஸ் வந்து டெஃபினட்டா மிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ போலர், ஆஸ் அ பேட்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ஃபீல்டர் கண்டிப்பா RCB வந்து மிஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான மிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷா சோபனா. அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து கேம் சேஞ்சரா இருந்தாங்க RCB. ஸோ RCB WPL பர்ஃபார்மன்ஸ்னால அவங்களுக்கு வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியா டெபியூவும் பண்ணாங்க. ஸோ டேர்னிங் பாயிண்டா RCB ஆஷாக்கு இருந்துச்சு அண்ட் ஆஷாவும் RCBக்கு இருந்தாங்க. இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தட் ஷீ வில் பி மிஸ்ஸிங் அவுட் டியூ டு அன் இன்ஜுரி அப்படின்னு. RCB வந்து பிரேமா ராவத் அப்படிங்கிற ஒரு லெக் ஸ்பின்னருக்கு வந்து தே வென்ட் பிக் ஆக்ஷன்ல. ஸோ மேபி அந்த டைம்ல இவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரியில இன்னும் ரெக்கவர் ஆகாம இருக்கலாம் அப்படிங்கிற இன்சைட் இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா இருந்திருக்கும். அதனாலதான் ஒரு லெக் ஸ்பின்னர் மேல ரொம்ப பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கேட் கிராஸுமே வந்து ஷீ இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் தி டூர்னமெண்ட் டியூ டு இன்ஜுரி. அவங்களுமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், ஷீ இஸ் அ வெரி குட் டெத் போலர். அவங்க வந்து இல்லாததை டெஃபினட்டா RCB இஸ் கோயிங் டு மிஸ். பிரியங்கா பாட்டில் ஒரு குரூஷியலான பிளேயரா இருந்திருக்காங்க RCBக்கு இது வரைக்கும். அவங்க ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை டூர் பண்ணப்ப அண்ட் அயர்லாந்து மேட்சஸ் கூட அவங்க வந்து ஆடலை. ஸோ இப்போதான் இன்ஜுரியில இருந்து அவங்க ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்க 100% ரெக்கவர் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி இருந்தால் ப்ராபப்ளி ஒரு 1 or 2 கேம்ஸ் அவங்கள ரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய டிராபேக் RCBக்கு. இதெல்லாம் மீறி இன்னும் ஒரு அடி இருக்கு RCBக்கு. என்னன்னா சோஃபி மாலினியூ அவங்க வந்து அவங்களுமே ரூல்ட் அவுட் ஆஃப் WPL இன்ஜுரினால. நம்ம பார்த்தா அதாவது அந்த எலிமினேட்டர் லாஸ்ட் இயரான எலிமினேட்டர் கேம்ல வந்து அவங்க போட்ட ஓவர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு அகைன்ஸ்ட் DC. ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து எம்ஐயோட வந்து 2 விக்கெட் எடுத்துட்டு அண்ட் ஐ திங்க் 1 or 2 ரன்ஸ் தான் அந்த ஓவரே போயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெம்போ வாஸ் வித் எம்ஐ. அதுக்கப்புறம் இந்த ஓவர் அப்படியே மாத்தி மேட்சை வந்து, ஏன்னா T20 கிரிக்கெட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஓவர்ல டெஃபினட்டா மேட்சே மாறிடும். அப்போ அந்த செம்மடி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தானா வந்து ஷி ரிலைட் ஆன் சோஃபி மாலினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியன் டீமுக்கு அதுக்கப்புறம் WBBL எல்லாம் ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன்ஸ்ல வித் தி பால் அவங்க வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ரன்ஸ். ஸோ அவங்கள வந்து RCB will definitely miss someone like ஒரு சோஃபி மாலினியூ. RCB வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஸ்டார்ஸ். அவங்க வந்து ஜோஷிதா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் லைக் ராகவி பிஷ்ட் அவங்க வந்து வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்வேஸ் RCB வந்து எப்பவுமே அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வெதர் இட்ஸ் மென்ஸ் IPL இல்லைன்னா WPL இருந்தாலுமே கண்டிப்பா வந்து RCB கம்பேர்ட் டு டெல்லி அண்ட் மும்பை கொஞ்சம் ஸ்குவாட் லுக்ஸ் வீக்கர் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் திஸ் டைம். ஸோ கமிங் டு தி பிளேயிங் 11, 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அப்கோர்ஸ் எல்லிஸ் பெரி, அவங்க இல்லாம RCB ஆடவே முடியாது. ஸோ எல்லிஸ் பெரி வந்து ஆட போறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் தே ஆர் கோயிங் டு டெஃபினெட்லி பிளே நடீன் டி கிளர்க். அவங்க வந்து விளையாட போறாங்க. அவங்க ஆல்ரவுண்டர் அண்ட் ஷீ இஸ் வெரி குட் இந்த டெத் ஓவர்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் போடுவாங்க. ஷீ ஆல்சோ வெரி குட் வித் தி பேட். லாஸ்ட் டைம் வந்து கூட சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் அண்ட் ஷீ வாஸ் ஆல்சோ வெரி இம்ப்ரெசிவ் when South Africa toured India last year. எல்லா மல்டி ஃபார்மேட்லயுமே வந்து கலக்கிட்டாங்க. அதனால அவங்க ஒரு சோஃபி டிவைன் அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். மூணாவது ஒரு ஜார்ஜியா வேரன் விளையாட போறாங்க. அவங்களோட லெக் ஸ்பின்னர் அண்ட் ஒரு மேட்ச்ல ஒரு RCBக்கு டெஃபினட்டா வந்து IPL அப்படின்னு நினைச்ச மேட்சை கூட க்ளோஸா நம்ம எல்லாரையும் கடைசி பால் வரைக்கும் பார்க்க வச்சாங்க. ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் வித் தி பேட். அதுக்கப்புறம் 4th ஃபாரின் பிளேயர் யாரை எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அகெயின்
டிபெண்ட்ஸ் அ லாட் ஆன் தி கண்டிஷன்ஸ். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர் தேவையா, இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் போலரை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆடணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை அந்த ஃபோர்த் ஃபாரின் பிளேயர். மிச்ச பிளேயர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்மிருதி மந்தானா, அவங்களோட கேப்டன் ரிச்சா கோஷ் விளையாட போறாங்க, ரேணுகா சிங் விளையாட போறாங்க, அண்ட் கனிகா அஹூஜா அவங்களோட ஃபினிஷர் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ் மேக்னா அகைன் டெஃபினட்டா அவங்க ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட், நல்ல ஒரு சாலிட் பவர் ஹிட்டிங் அண்ட் பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்டர். அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்டா அகைன் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்ரேயங்கா பாட்டில் அவங்க வந்து கண்டிப்பா ஆடுவாங்க இன்கேஸ் அவங்க 100% ஃபுல்லி ஃபிட் அப்படின்னா. ஸோ பிரேமா ராவத் அவங்களுக்கு வந்து இம்மிடியட்டா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஏன்னா ஆர்சிபி ஹேவ் பேக்ட் அ லாட் ஆஃப் லெக் ஸ்பின்னர்ஸ். ஆஷா சோபனாக்குமே வந்து அவங்க ஒரு மேட்ச் வின்னரா தான் வந்து அவங்க எடுத்தாங்க அண்ட் இட் பெய்ட் ஆஃப். அண்ட் ஆல்சோ லெக் ஸ்பின்னர்ஸ் ஷார்டஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் தி கேம்ல கோயிங் டு பி வெரி வெரி க்ரூஷியல். அண்ட் ஜார்ஜியா வேர்ஹம் அவங்க ஆல்ரெடி இருக்காங்க ஒரு லெக் ஸ்பின்னர். பட் ஷீ இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்ற, அவங்க மோர் ஆஃப் ஒரு ஃபிளிப்பர் போடுற ஒரு போலர். அவங்களுக்கு பெருசா ஒரு டேர்ன் கிடைக்கக்கூடியது ஒரு போலர். ஸோ பிரேமா ராவத் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு லாஸ்ட் பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் ஆர்சிபிக்குமே இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோஷிதா அப்படிங்கிற அந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் வித் தி நியூ பால். அவங்க வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் இந்தியாவுக்கு வந்து கன்சிஸ்டன்டா பிரேக் த்ரூஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நியூ பால் போலர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரேணுகா சிங் அப்கோர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு எண்ட் அவங்க ஒரு எண்ட் இவங்க போட போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் அன் எக்ஸ்ட்ரா பேட்டர். ஏன்னா சோஃபி டிவைனோட ஆப்சன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் தான் அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க தே கேன் ஆல்சோ கோ வித் சம்மன் லைக் ராகவி பிஷ்த். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சாலிடான ஒரு ஆப்ஷன். அதாவது வந்து ஒரு T20 ஒரு 7 hours 5 to 7 hours இன் கேஸ் ஆஃப் ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சு, ஒரு முதல் ஒரு 3 hours-குள்ளேயே 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த டெம்பரமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஷி ஆல்சோ ஹேஸ் தி எபிலிட்டி டு ஆக்சிலரேட். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஸ்டார்டிங் 11 இருக்கும். ஆர்சிபி கம்பேர் டு டிசி அண்ட் மும்பை இன்ஜுரிஸ்னால வந்து கொஞ்சம் டிப்ளீட்டடா தெரியுறாங்க. பட் ஹூ நோ ஷார்டஸ்ட் ஃபார்மேட், எனிதிங் கேன் ஹேப்பன். அண்ட் கரண்ட் சாம்பியன்ஸ் வேற, அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹையுமே கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆர்சிபி பார்க்கறதுக்கு. கரெக்ட். அண்ட் இதுல எனக்கு வந்து ஒரே ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த ஃபோர்த் ஃபாரின் பிளேயர் சொல்லிட்டீங்கல்ல, ஸோ எனக்கு அங்க வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. லைக் நான் என்ன இவங்க பண்ணுவாங்க எதிர்பார்க்கறேன்னா, அவங்களுக்கு டிவைன் மாதிரி ஒரு ஓப்பனர் அவங்களுக்கு தேவை, ஒரு ஃபாரின் ஓப்பனர். சரிங்களா? நடைம் டி கிளார்க் வந்து ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலும் லோவர் டவுன் தி ஆர்டர்ல அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான். அதனால அவங்க எனக்கு ஏதோ டேனியல் ஒயிட் இந்த தடவை வந்து எடுத்துட்டு போவாங்க. லைக் ஷீ இஸ் தேர் இன் தி டீம், ட்ரேட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் டேனியல் ஒயிட்டும் மந்தனா ஓபன் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா தோணுது. கண்டிப்பா அவங்க தான் நம்பர் 1 ஆப்ஷனா இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து நானும் நினைக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். அண்ட் வயத் ஆஃப் கோர்ஸ் ஒரு சாலிடான ஓபனர், நல்ல ஃபார்ம்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஓபனர். கரெக்ட். அண்ட் T20 நமக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க 100 அந்த மாதிரி நிறைய ஃபார்மட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் இன்னொரு இது வந்து என்னன்னா, நீங்க டவுன் தி ஆர்டர் நீங்க அந்த இவங்க சொல்றீங்களா, லைக் நடன் டி கிளார்க் அவங்க வந்து போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. லைக் அந்த ஆப்ஷன்ல லைக் நடன் டி கிளார்க் இடத்துல வந்து ஐ திங்க் தேல் கோ வித் ஹெதர் கிரஹாம். அவங்களுமே நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆஸ்திரேலியன் பவுலர், லைக் ஷீ இஸ் ரிப்ளேஸ்மென்ட் ஃபார் கேட் கிராஸ். அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டர் டவுன் தி ஆர்டர், பெட்டர் தென் டி கிளார்க் என்னோட ஒப்பீனியன்ல. அண்ட் பவுலிங்லயுமே ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷனா வந்து சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர். இன் கேஸ் அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஸ்ரேயங்கா பாட்டிலும் இல்ல, ஆஷா சோபனாவும் இல்ல அப்படின்னா ஐ திங்க் தே வில் பெட்டர் கோ வித் சார்லி டீன். அவங்களுமே ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருப்பாங்க. லைக் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி, பட் ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு எக்ஸாக்ட் டைட்டில் லைக் ரிப்ளேஸ்மெண்டா நான் வந்து சார்லி டீனை வந்து பார்ப்பேன். ஸோ மைட் பி ஒரு 1 or 2 மேட்சஸ்ல மேபி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு மொலினியோக்கு பதிலா ஒரு சார்லி டீன் ஐ திங்க் அவங்க தான் ரிப்ளேஸ் பண்ண நினைக்கிறேன். அவங்க தான் ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன சுவாமி மாதிரியான கிரவுண்ட்ல ஆடுறதுக்கு ஸோ அவங்க கொஞ்சம் மேபி கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த 4வது அப்படின்னு போயிட்டாலே உங்களுக்கு அந்த மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களுக்கு ரேணுகா சிங் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் ரேணுகா சிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து மோர் டிபெண்டன்ட் ஆன் ஸ்விங் ரேதர் தென் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு வேரியேஷன்ஸோ ஒரு டெத் போலிங்கோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க ஸ்ட்ரென்த் அது கிடையாது. அவங்க ஸ்ட்ரென்த் வந்து இப்ப பால் ஸ்விங் ஆகல அப்படின்னா ஸோ அப்போ என்ன பிளான் ஏ, பால் ஸ்விங் ஆயிரும், ரேணுகா சிங் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க. இன்கேஸ் ஸ்விங் ஆகலன்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்க டெஃபினட்டா அந்த திங்க் டேங்க் வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்மளே எங்க யோசிக்கிறோம், அவங்க யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆமா. அண்ட் எத்தனை கிராம் ஐ திங்க் இட்ஸ் a good pick அந்த இடத்துல டெத் bowling ஆப்ஷனாவும் சரி,
ஒரு லோ டவுன் தி ஆர்டர்ல ஓகே. சோ நீங்க ஹெதர் கிரஹாம் சொல்றீங்க, நான் நடின் டி கிளப் சொல்றேன். சோ வெயிட் பண்ணி தெரிஞ்சிரும் எப்படி போறாங்க ஷூர் அப்படின்ட்டு. ஷூர் ஷூர் அண்ட் மத்தபடி இந்தியன் நிலையம் நீங்க சொன்ன மாதிரி சேம் தான். நான் அதுல பெருசா அதை ஆமா. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் கோ வித் தி சேம். அண்ட் எக்டா பிஸ்ட் மைட் பி ஒரு ஆப்ஷன். அவங்க உத்தராகண்டுக்கு நல்லா போட்டாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல கூட. ஓகே, ஸோ தேர்ட் டீம் போயிடலாம். குஜராத் ஜெயண்ட்ஸ். இவங்க வந்து 2 வருஷமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீம் எடுக்கிறப்பே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இனிஷியல் ஆப்ஷன்ல ஒரு கோர் பில்ட் பண்றோம், அந்த இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. சில பர்டிகுலர் பிளேயரை வந்து நம்பி எடுத்தாங்க, பட் அவங்க சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால வந்து ஒரு ஃபர்ஸ்ட் WPL-ல 5th முடிச்சாங்க, 4th முடிச்சாங்க போன வருஷம். ஸோ தே ஆர் நாட் ஒரு எப்படி சொல்ல ஒரு பேட் டீம்னு சொல்லிட முடியாது, பட் குட் ஹவ் பீன் பெட்டர் இன் ஆப்ஷன்ஸ். பட் இந்த தடவை அதை வந்து கவர் அப் பண்ற மாதிரி 2-3 பெரிய பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஒரு பிளேயர் பெரிய பிளேயர், மீதி 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வர பிளேயர். பார்ப்போம் யார் அப்படின்ட்டு. ஸோ குஜராத் ஜெயன்ஸோட பிளேயிங் லெவல் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். லைக் தே வில் கோ வித் அஃப்கோர்ஸ் தி கேப்டன் விக்கெட் கீப்பர் மூனி, ஓப்பனிங் வித் தயாளன் ஹேமலதா, நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஆப்வியஸ்லி. அண்ட் ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா வந்து மை ஃபேவரட் பிபி ரிச்ஃபீல்ட் 4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ஹாக்கி பிளேயர். ஸோ அந்த ஒரு ஸ்வீப் ஷாட்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் வந்து சூப்பரா ஆடுவாங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரான ஒரு பிளேயர். நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹர்லின் டியோல், அகைன் ஆப்வியஸ் சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டியாண்ட்ரோ டாட்டின், அதுக்கும் சைன் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். பவர் ஹிட்டருக்காக ஒரு ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் இயரே வச்சிருந்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஓடு துரத்திட்டாங்க. பட் அகைன் திரும்ப வந்து டாட்டின் சைன் பண்ணிருக்காங்க, விச் இஸ் குட் திங் ஃபார் குஜராத். நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நியூ சைனிங். ஸோ இவங்களை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வந்து பெருசாவே பேசலாம். லைக் சிம்ரன் ஷேக் அவங்க பேரு. அவங்க வந்து டொமஸ்டிக்ல வந்து அவங்க ஆக்சுவலி யூபி வாரியர்ஸ் இருந்தாங்க 2023ல, பட் பெருசா ஷைன் ஆகல. ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. லைக் வந்து அந்த மும்பைக்கு ஆடுறாங்க டொமஸ்டிக்ல, போட்டு எவ்ரி டைம் ஷி ஹஸ் பிளேட், ஷி ஹஸ் ஹேட் a strike rate of around ஒரு 120 130 மினிமம் இன் உமன்ஸ் கிரிக்கெட். இட்ஸ் வந்து ஒரு பெரிய திங். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் ஓவர் ஒன்று குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் டெல்லி, எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல, அது வந்து ஓடிஐ டோர்னமெண்ட் 17 ரன் சேஸ் பண்ணோம். ஷி ஸ்கோர்ட் அரௌண்ட் 5 பால்ல வந்து 22 ரன் அடிச்சாங்க சூப்பர் ஓவர்ல. போட்டு பவர் ஹிட்டிங், அந்த கையில எங்க இருந்துதான் பவர் வருதுன்னு தெரியல, பட் போட்டு செம்மையா அடிச்சாங்க. ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் சிம்ரன் ஷேக். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச். அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இந்த ஆக்ஷன்ல. 1.9 crores கொடுத்து வாங்கினாங்க குஜராத்துமே. ஸோ வந்து மோர் எக்ஸைட்டட் டு வாட்ச் ஹர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்லி கார்ட்னர். ஸோ இந்த 7ல வந்து கார்ட்னர் வைக்கிறேன், பட் சம்வேர் அவங்க அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கார்ட்னர் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் போன வருஷம் குஜராத் வந்து ஒரு ஃபினிஷரா தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். பட் இன் மை ஒப்பீனியன் கொஞ்சம் டாப் தி ஆர்டர் ஆட வைக்கிறதுனா வந்து இஸ் குட் திங் ஃபார் குஜராத். அதுக்கப்புறம் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் லைக் அவங்க வந்து காஷ்வி கௌதம்னு ஒரு ஆல்ரவுண்டர் சைன் பண்ணாங்க. அவங்களுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சைனிங். ஒரு ஸ்விங் பவுலர், எப்படி ரேணுகா சிங் தாக்கூர் சொல்றோமோ அதே மாதிரி வந்து காஷ்வி கௌதம் வந்து ஒரு பவர் பிளேயர் வந்து பால் வந்து அலையும், அப்படியே இப்படி ஸ்னேக் மாதிரிலாம் போகும். ஒரு சூப்பரான ஒரு சைனிங். பேட்டிங்குமே வந்து ரொம்ப டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஸோ அவங்க வந்து நம்பர் 8 நம்பர் 9 அந்த பொசிஷன்ல வந்து நல்லா இருப்பாங்க. நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா மேக்னா சிங், ஆஸ் யூஷுவல் ஒரு சீமிங் ஆப்ஷனா வந்து பவர் பிளேயரும் சரி டெத்லயும் சரி நல்ல ஒரு ஆப்ஷன். அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மன்னத் கஷ்யப். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு நோட்டபிள் மென்ஷன் வந்து முகமது ஷக்கீல் அப்படின்ற வந்து ஒரு பேசர். லாஸ்ட் இயர் வந்து ஒரு 120ஸ்ல போட்டு நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. பட் டொமஸ்டிக்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. லைக் அண்டர் 19 வேர்ல்ட் கப் கூட ரீசெண்டா ஆடினாங்க, இஃப் நாட் ராங். பட் அதுல வந்து கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க. பட் அகைன் டொமஸ்டிக்ல கொஞ்சம் அடி வாங்கினாங்க. டீம்ல வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். குஜராத் ஜெயன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டில் அண்டர் ப்ராக்ரஸ்ல இருக்கிற ஒரு டீம் தான். பட் இந்த தடவை நல்லா போவாங்களா அப்படின்றது உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க சாரதா. கண்டிப்பா. ஆக்சுவலா 11 சொன்னது வந்து மோர் ஆர் லெஸ் 99% ஐ அக்ரி தான். பெருசா எதுவும் சேஞ்சஸ் கிடையாது நீங்க சொன்னதுல இருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரே விஷயம் என்ன லேக்கிங்கா இருக்கு அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கேப்டன்சி. ஸோ இப்போ வந்து மிச்ச டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை லெட் பை ஹர்மன் பிரீத் கௌர். இன்னொரு பக்கம் நம்ம உமன்ஸ் கிரிக்கெட்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் மெக்லானிங் இருக்காங்க. அலிசா ஹீலி லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்தாங்க. அண்ட் ஸ்மிருதி மந்தனா அவங்களும் லீட் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு கேப்டன்சி அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்திருக்கு, ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஆஷ் கார்ட்னர் பண்ணாங்க. ஒரு கேப்டன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு ஸ்மிருதியோ ஒரு ஹர்மனோ இல்லைன்னா ஈவன் ஒரு மெக்லானிங்குமே வந்து நீங்க போய் ஒரு பிளேயர்ஸ் கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு 1 over 10 to win அப்படின்னா வந்து நிறைய போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ஃபீல்டு வேணுமான்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு யங்ஸ்டர் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா இவங்க போய் இப்போ மெக்லானிங் ஷெஃபாலி வர்மா கிட்ட எவ்வளவு தடவை நம்ம பேட்டிங் ஆடி பாத்துக்கவா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தேவை. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க குஜராத் சைட் பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கணும். ஸோ அதுலதான் வந்து குஜராத் இது வரைக்கும் லேக் ஆயிட்டே வராங்க. அண்ட் இந்த வருஷமுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் வில் பி ஒரு டிராபேக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது குஜராத் ஜெயின்ஸ்க்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்களோட
டீம் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு காம்போசிஷன். பட் இந்த கேப்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த விஷயத்துல அவங்க லேக் பண்றாங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதான் ஸ்ட்ரைக்கிங்கா வந்து தெரியுது குஜராத் பத்தி. சூப்பர். ஓகே, சோ அடுத்த டீம் நீங்களே ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் எடிஷனோட சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ், அந்த டீம் பத்தி நம்ம வந்து பேசலாம். எக்ஸ்ட்ரா வேகண்டா தான் வந்து எல்லா ஆக்ஷன், அதாவது அவங்க ஐபிஎல்லா இருந்தாலும் சரி டபிள்யூபிஎல்லா இருந்தாலும் சரி, அவங்க நினைச்சத கண்டிப்பா நாங்க வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு மெயின் செட்ல தான் போவாங்க. அது எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். தே ஹாவ் அ வெரி குட் காம்பினேஷன். ஏன்னா உங்களுக்கு ஹேலி மேத்யூஸ் இருக்காங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனர், ஒரு ஒரு நியூ பால் போலிங் ஆப்ஷன். அமிலியாக்கர் அப்கோர்ஸ் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர், மேட்ச் வின்னர் அப்படின்னே நம்ம வந்து தைரியமா சொல்லலாம், மேட்சிவர் பிரண்ட். ஸோ இவங்க என்ன அப்படின்னா அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் பிக் பண்றதுல தே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஒர்க் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹூ அதர் தேன் உங்களுக்கு ஷப்னம் இஸ்மாயில் இருக்காங்க, ஃபாஸ்டஸ்ட் போலர் இன் உமன்ஸ் கிரிக்கெட். ஸோ அவங்கள வந்து சைன் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு ஓப்பனிங் அதாவது டாப் ஆர்டர்ல நாட்சிவர் பிரண்ட். ஸோ எல்லா பேசிஸுமே வந்து ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ எங்க கேப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபில் பண்ண ஒரு டீம். அண்ட் அப்கோர்ஸ் கேப்டன்சியுமே வந்து இட்ஸ் லெட் பை ஹர்மன்பிரீத் கௌர், இந்தியாவோட கரண்ட் கேப்டன். அண்ட் ரொம்ப நல்லாவுமே வந்து இந்த ஒரு காம்பினேஷனை வந்து லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் மும்பை இந்தியன்ஸ்ல அப்படின்னு என்னன்னா, நம்ம வந்து 2 தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்கோர்ஸ் கீர்த்தனா பாலகிருஷ்ணன் லெக் ஸ்பின்னர், லாஸ்ட் இயரே அவங்க வந்து இருந்தாங்க. ஷி காட் டு பிளே ஒன்லி 1 கேம் அன்பார்ச்சுனேட்லி. இந்த தடவை கமலினி ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அண்டர் 19 இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் இப்போ ரீசெண்டா வின் பண்ணாங்க. அதுல ஓப்பனிங் பேட். அண்ட் அதுவுமே இல்லாம ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கமலினி அப்படிங்கிற பேரு டெஃபினட்டா எல்லாருக்குமே ஃபெமிலியரா தெரியும். ஒரு ஓப்பனர், லெஃப்ட் ஹேண்டர் பேட் அண்ட் விக்கெட் கீப்பர், ரொம்ப பயங்கர ஒரு அக்ரெசிவான பேட். அவங்க எப்படி ஃபிட்டின் ஆறாங்க அப்படிங்கிறத ரைட்டாவே பாக்குறதுக்குமே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எஸ்திகா பாட்டியா அப்படியே அவங்களோட லைக் டு லைக் காம்படிஷனுமே வந்து இருக்கு. ஆமா, ஜெராக்ஸ் காப்பி அவங்களுமே இருக்காங்க. பிளென்டி ஸ்பாயில் ஃபார் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து ஒரு வார்த்தை ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு முள் அப்படின்னு சொல்லணும்னா வந்து பூஜா வஸ்திரக்கரோட இன்ஜுரி. ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் WPL வந்து ஷி வில் பி மிஸ்ஸிங். ஸோ மும்பை இந்தியன்ஸோட கான்ஸ்டன்ட் பிளேயிங் 11ல வந்து பூஜா வஸ்திரக்கர் இல்லாம இல்லை. ஸோ அவங்கள நிறைய டிபெண்ட் பண்ணாங்க. இந்த மிடில் ஓவர்ஸ் நியூ பால் அவங்க போடல. ஒரு 7th ஓவருக்கு மேல வந்து தே எக்ஸ்பெரிமெண்டட். ஏன்னா பூஜா வஸ்திரக்கர் நல்ல ஷார்ப் பவுன்சர்ஸ் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்கள டெஃபினட்டா அண்ட் வித் தி பேட் ஆல்சோ வி நோ ஹவு எக்ஸ்ப்ளோசிவ் வஸ்திராக்கர் இஸ். ஸோ அவங்கள டெஃபினட்டா மும்பை வில் பி மிஸ்ஸிங். பட் அவங்களுக்கு வந்து அந்த தே ஹேவ் தி ஸ்ட்ரென்த் டு கவர் அப் அப்படின்னு நம்ம வந்து தைரியமா சொல்லலாம். ஸோ நவ் கமிங் டு தி பிளேயிங் 11, ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஃபாரின் பிளேயர்ஸ், அதுல என்னைக்குமே வந்து உங்களுக்கு டவுட்டே இருந்தது இல்லை. நாட்சிவர் பிரண்ட் கண்டிப்பா விளையாட போறாங்க. ஹேலி மேத்யூஸ், அமிலியாக்கர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷப்னம் இஸ்மித். அண்ட் இந்த 4 பிளேயர்ஸ் வந்து கான்ஸ்டன்ஸ். நம்ம ஹர்மன்பிரீத் கௌர் அப்கோர்ஸ் நம்மளோட கான்ஸ்டன்ட் கேப்டன். அதுக்கப்புறம் வந்து எஸ்திகா பாட்டியா, கண்டிப்பா எஸ்திகாவோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கமலினிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பட் ரைட்டவே கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங் ஸ்லாட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்கு. அண்ட் 3 and 4மே நம்ம வந்து தொடவே முடியாது. ஏன்னா நாட்சிவர் பிரண்ட், ஹர்மன் நம்ம கேப்டனே இருக்காங்க. அதுக்கப்புறம் அமிலியாக்கர், சஜீவன் சஜனா அவங்களுமே வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6 வரைக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல்லு மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வந்து பொறுத்த வரைக்கும். கமலினி மேபி ஒரு ஒரு ஓகே மேபி ஒரு டைசியா வந்து மேபி ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு வந்து அவங்கள ஆட வைப்பாங்களா அப்படிங்கறத பார்க்க ஜஸ்ட் ஒரு கேம்பிள் தான். பட் மற்றபடி அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டா தான் இருக்கு. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிரியங்கா பாலாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, வெஸ்ட் பெங்கால் பிளேயர். லைக் ஒரு மேட்ச் கொடுத்தாங்க. மேபி ஒரு மேட்ச் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அமன்ஜோத் கௌர் டெஃபினட்டா வந்து இருக்க போறாங்க, ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். அதை தவிர்த்து சைகா இஷக் அவங்க வந்து அந்த மறக்கவே முடியாது பர்பிள் கேப் அகைன் வித் தி மும்பை இந்தியன்ஸ் தட் லெட் டு ஹர் அகைன் ஒரு இந்தியா டெபு. தெரியும் ஷப்னம் இஸ்மாயில் அவங்க தான் வந்து போலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நல்ல ரா பேஸ், அது மட்டுமே இல்லாம அந்த ஒரு சி மூவ்மெண்ட் அண்ட் ஈவன் இந்த ஏர் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து சான்ஸே இல்லை அவங்களோட போலிங். ஸோ ஒரு மாதிரி நல்லா பேலன்ஸ்டா தான் இருக்கு. கீர்த்தனாக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஷி ஹஸ் ஆல்சோ ஹேட் அ வெரி குட் டொமஸ்டிக் சீசன்.
அண்ட் ஒரு லெக் ஸ்பின்னர் அமிலி அக்கருக்கு அப்புறமா வந்து கீர்த்தனா பாலகிருஷ்ணன் டெஃபினட்டா ஒரு கன்வென்ஷனல் ஒரு லெக்கி நல்லா குட் ஏரியாஸ்ல போடுவாங்க, நல்லா லூப் கொடுத்து போடுவாங்க. ஸோ மோர் ஆர்லெஸ் இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 இருக்க போகுது டு ஸ்டார்ட் ஆஃப் வித். அந்த பூஜா வஸ்திராக்கரோட இன்ஜுரியை தவிர்த்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பயங்கர சாலிடா தான் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் அவன் டெஃபினட்டா வந்து டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் அவங்க லைனப். எந்த ஜிந்தாமணி கலிட்டா மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுவேன் ஒரு சீமிங் ஆப்ஷன் மாதிரி. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கீர்த்தனா பாலகிருஷ்ணன் மைட் பி, ஏன்னா ஆல்ரெடி 3 ஸ்பின்னர் இருக்காங்க டீம்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் ஹேலி மேத்யூஸ், அமிலி அக்கர் அண்ட் சைகா ஐஷக்ன்றப்போ கீர்த்தனா பாலகிருஷ்ணன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏக்னா கண்டிஷன், ஏக்னால வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு பிளாக் சாயில் பிட்ச்ல டர்ன் ஆகும். மேபி அங்க கீர்த்தனா பாலகிருஷ்ணன் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ் கண்டிப்பா. மற்றபடி அமன்தீப் கௌரா இல்ல கீர்த்தனா பாலகிருஷ்ணன் பாப்பாங்க. கீர்த்தனா பாலகிருஷ்ணன் கொஞ்சம் ஒரு லெக் ஸ்பின் ஆப்ஷன், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் டெஃபினட்டா பார்க்கலாம். லாஸ்ட் டீம் நம்ம வந்து பாத்துடலாம், யூபி வாரியர்ஸ். இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் குஜராத் ஜெயன்ஸ், அவங்க வந்து ஒரு டீம் வந்து ஆக்ஷன்ல வந்து பிக் பண்ணும்போது ஒரு சில பிளேயர்ஸ் ரிலை பண்ணி எடுத்தாங்க. பட் அவங்க அன்பார்ச்சுனேட் தே ஹேவன்ட் கம் டு த ஃபோர் yet. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகல சில பிளேயர்ஸ்லாம். ஸோ இந்த டீம் வந்து அகைன் ஆன் பேப்பர் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். பட் இவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து என்ன பிரச்சனைனா டாப் ஆர்டர் ஹெவியா இருக்காங்க. அதனால வந்து இவங்க நிறைய டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து மிடில் ஆர்டர்லயும் லோவர் மிடில் ஆர்டர்லயும் ஆட வச்சு ஓவர் தி இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதனால தான் லைக் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உமா சேத்ரி, விருந்தா தினேஷ், ஸ்வேதா ஷராவத் எல்லாமே வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய பேட்டர். அகைன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அலிசா ஹீலியும் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பேட்டர், கிரேஸ் ஹாரிஸும் ஓப்பனிங் ஆடக்கூடிய பேட்டர், அந்த மாதிரி அத்தை பார்த்தும் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பேட்டர்ன்றப்போ ஃபுல்லா இவங்க வந்து டாப் 6 டாப் 7 ஃபுல்லா ஓப்பனிங்கா இருக்காங்களா. இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து டிமோட் பண்ணி இங்க அங்காடுன்றப்போ தே டிட்ன்ட் வொர்க் அவுட் வெல். இந்த வருஷம் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ வில் கோ வித் த பிளேயிங் 11. பிஃபோர் கோயிங் டு த பிளேயிங் 11 ஆஃப் கோர்ஸ் அலிசா ஹீலி த கேப்டன், த பில்லர் ஆஃப் ஆஸ்திரேலியன் டீம், அவங்களோட இன்ஜுரி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூபி வாரியர்ஸ்ல வந்து அன்அவைலபிளா இருக்காங்க. பதிலாக வந்து தீப்தி சர்மா இஸ் கோயிங் டு டேக் த கேப்டன்சி. ஸோ அதனால வந்து விக்கெட் கீப்பிங்குமே வந்து அங்கே ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ. அது வர அந்த டீம் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சமாரி அத்தபத்தும் அவங்க வந்து அன்டவுட்டட்லி லைக் இப்போ லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா அவங்க நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாங்க. சரியா அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கல அவங்களோட எஃபெக்ட். பட் ஓவர் தி இயர்ஸ் ஓவர் தி அதர் பிரான்சைசி அவங்களோட டாப் ஆர்டர்ல அந்த ஓப்பனிங்ல பவர் பிளேல டாமினேட் பண்றதுதான் வந்து அத்தபத்து ஒரு ஸ்டைல். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் கோயிங் டு கோ பேக் டு த ஓப்பனிங் ஸ்லாட். லாஸ்ட் இயர் வந்து கிரண் நவ்கிரியை வச்சு ட்ரை பண்ணாங்க யூபி வாரியர்ஸ் லைக் ஆஸ் ஓப்பனரா. இந்த வருஷமும் அவங்க தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலா. பட் எனக்கு வந்து லைக் என்ன கேட்டீங்க அப்படின்னா கிரண் நவ்கிரி இஸ் பெட்டர் டவுன் தி ஆர்டர் தான் நான் சொல்லுவேன். அவங்களோட டொமஸ்டிக் ஸ்டாட்ஸுமே அதான் சொல்லுது. கோயிங் டு பிளே எனிவே. அவங்க ஒன்னு டாப்ல ஆடுவாங்க இல்ல நம்பர் 6ல ஆடுவாங்க. பட் ஷீ இஸ் கோயிங் டு பிளே. அதுக்கப்புறம் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உமா சேத்ரி ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அவங்க ஆடிதான் ஆகணும், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இல்ல. ஸோ அதனால ஷி ஹேஸ் டு பிளே. நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரேஸ் ஹாரிஸ், ஹையா ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அகைன் ஒரு ஓப்பனர். பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு ஓப்பனிங் இருக்குன்றதுனால ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பவர் வேணும் அப்படின்ட்டு கிரேஸ் ஹாரிஸ் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடுறாங்க. அண்ட் ஷி ப்ரூவ்ட் அஸ் வெல். நிறைய இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் போட விட மாட்டாங்க மிடில் ஓவர்ஸ். நம்ம சிஎஸ்கேல சிவம் துபே பார்ப்போம்ல, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ் ஸ்பின்னர்ஸ் வந்தாலே போட்டு தெறிக்க விட்டுருவாங்கன்றதுனால ஸ்பின் கொடுக்கவே பயப்படுவாங்க ஆப்போனன்ட்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து கிரேஸ் ஹாரிஸ் அட் நம்பர் 4 இஸ் அ மஸ்ட். அண்ட் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாலியா மெக்ராத். அவங்களுமே வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தாங்க. அண்ட் யூபி வாரியர்ஸ்க்குமே ஒரு சம ஆல்ரவுண்டர். இப்போ ஹீலி இல்லாதனால 4th ஃபாரின் ஆப்ஷனா வந்து இவங்க தாலியா மெக்ராத் தான் போவாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா எனக்கு தோணுது. நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த கேப்டன் தீப்தி சர்மா. ஸோ இவங்க வந்து அகைன் பேட்டிங் ஆர்டர் மைட் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் த பிளேயர்ஸ். ஸோ தீப்தி சர்மா நம்பர் 6 த கேப்டன். நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா சோஃபி எக்கில்ஸ்டன், அகைன் ஒரு ரிலேபிளான ஒரு பவுலர், ரிலேபிளான ஒரு ஆல்ரவுண்டர். நம்பர் 1 T20 பவுலரா இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஷீ இஸ் அஃப்கோர்ஸ் ஒரு மஸ்ட் ஹேவ் பிளேயர் இந்த டீம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைமா தக்கோர், ஒரு அகைன் ஒரு சீமர், ஒரு யங்ஸ்டர், நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். அஞ்சலி சர்வானி லாஸ்ட் இயரே பார்த்தோம் ஒரு சீமர் அகைன். ஸோ இவங்க சீமர்ஸ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஐ திங்க் தே வில் கோ வித் போத் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கைக்வாட், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவங்களுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பவுலர். நம்ம எக்கில்ஸ்டனும் இவங்களும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சொன்னாலும் இவங்க ரொம்ப ஃபிளைட் பண்ணுவாங்க ராஜேஸ்வரி கைக்வாட். வேற வந்து எக்கில்ஸ்டன் வந்து கொஞ்சம் அடிச்சு போடுவாங்க கிடையா மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பூனம் கெம்னார்னு ஒரு லெக் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பேட்டர். ஸோ இவங்களுமே லாஸ்ட் சீசனுமே யூபி வாரியர்ஸ் வந்து நல்லா ஆடினாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து தே வில் ஷிஃப்ட் இன்டு த டீம். யூபி வாரியர்ஸ் செட்டப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க வந்து பார்ட் டைம் ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே 12 ஓவர்ஸ் வந்து கொடுக்கலாம். லைக் அந்த அத்தை போட்டு 4 ஓவர் போடுவாங்க, கிரேஸ் ஹாரிஸ் 4 ஓவர் போடுவாங்க, இவங்களே ஒரு 8 ஓவர் போட்டுருவாங்க. பூனம் கெம்னார் ஒரு லெக் ஸ்பின்னர், அவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 2 to 3 ஓவர்ஸ் லெக் ஸ்பின் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது சோஃபி எக்கல்ஸ்டன் கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர்ஸ் கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் மட்டுமே வந்து இவங்க கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணிடலாம். 20 ஓவர்ஸ்மே ஸ்பின் போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு டீம் தான் யூபி வாரியர்ஸ். ஸோ ஏக்னா கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் ஏக்னால வந்து தே ஆர் கோயிங் டு டாமினேட், நோ டவுட் ரிகார்டிங் தட். ஸோ உங்களோட தாட் சாரதா, இவங்க வந்து தேர்வாங்களா மாட்டாங்களா இந்த வருஷம்?
கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எனக்கு வந்து 2 கிளாரிங்கான ப்ராப்ளம் தெரியுது இந்த ஸ்குவாட் பார்த்த உடனே. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் போலிங் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கா மாதிரி எனக்கு தோணுது யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஞ்சலி சர்வானி லெஃப்ட் ஆர்ம் சீமர் அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இன் பேச்சஸ். பட் இன் அண்ட் அவுட் அவங்க வந்து நிறைய இன்ஜுரிஸ்னால நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா ஓகே. பட் அகைன் ரெண்டாவது ஆப்ஷன் சைமா தாக்கூர் சூப்பர்வா பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்தியன் டீமுக்கு இன் ரீசெண்ட் டைம்ஸ். எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸோட நல்லா பண்ணாங்க, அயர்லாண்டோட நல்லா பண்ணாங்க. பட் அகைன் ஒரு ரேணுகா சிங் மாதிரி ஒரு ஷிகா பாண்டேக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கா, இல்ல ஒரு ஷப்னம் இஸ்மாயில் மாதிரி இருக்கா அப்படின்னா உண்மை வந்து இல்ல. அவங்க ஷீ இஸ் ஆல்சோ ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர். அப்கோர்ஸ் டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் WPLங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய விளையாடுறதுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஸோ we can compare it to international cricket. So fast bowling looks a bit inexperienced. அது ஒரு பெரிய பிரச்சனை யூபி வாரியர்ஸ்க்கு. அண்ட் இன்னொன்னு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஆன் அ ஸ்கேல் ஆஃப் நம்ம வந்து 10 ரேட் பண்றோம், அதுல 10க்கு 10 ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மள இந்தியன் பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஆன் அ ஸ்கேல் வந்து ஒரு 5ஓ 6ஓ தான் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர அடி வாங்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்காங்க, இவங்க வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ it will take at least another 3 or 4 years for the Indian cricketers in UP Warriors women to reach அந்த லெவல். அதனால என்ன ஆகுது அப்படின்னா they have to depend heavily on அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் தீப்தி சர்மா அவங்களுக்கு வந்து இருக்காங்க. அண்ட் இந்த 3-4 பிளேயர்ஸ் மேல பயங்கர டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்க போது, எஸ்பெஷலி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அலிசா ஹீலி. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா அலனா கிங்கை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டெஃபினட்டா கிரேஸ் ஹாரிஸ் 20 ஓவர் ஸ்பின் போடக்கூடிய ஒரு bowling ஆமா அந்த மாதிரி. இப்போ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் தேர் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஹேவ் டு ஸ்டெப் அப். ஒரு மிக்ஸ்ட் பேக், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சீசனா தான் இருக்கும் இது யூபி வாரியர்ஸ் உமனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து டீமோட கம்ப்ளீட் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ ஒரு பிளேயருமே வந்து நம்ம டீட்டெயிலா அனாலிஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கோம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் செஷன்ல இப்போ வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை பிளேயர்ஸ் பார்த்தோம், இதுல வந்து ஒரு டீம்ல இருந்தும் ஹூ இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் இயர் அப்படின்றது ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரின் பிளேயர் நீங்க யாரை மென்ஷன் பண்ணுவீங்க? சாம்பியன்ஸோட ஸ்டார்ட் பண்றேன். ஆர்சிபி பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் பிரேமா ராவத். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவங்க இன்கேஸ் விளையாடினாங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னிங் ஆப்ஷன். ஸோ ஆர்சிபி வந்து ரொம்ப ஹார்டா போயிருக்காங்க அவங்களுக்கு ஆப்ஷன்ல. ஸோ பிரேமா ராவத் அவங்க விளையாடினாங்கன்னா. அண்ட் அப்கோர்ஸ் ஃபாரின் பிளேயர் அப்படின்னு நம்ம போனோம்னா அது கோட் எலிஸ் பெரி தான். ஆமா எலிஸ் பெரி தான். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஷெஃபாலி வர்மா கிட்ட இருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்க ரீசெண்டா இந்தியன் டீம்ல இருந்து டிராப் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு லாஸ்ட் 6 months முன்னாடி வரைக்கும் ஷி வாஸ் லைக் அ சர்டனிட்டி. ஒரு இந்தியன் டீம்ல ரன் அடிக்கிறாங்களோ இல்லையோ நாங்க ஷெஃபாலி வர்மா வச்சுதான் போவோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் ஓட இந்தியன் செலக்டர்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு பயங்கர காம்படிஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஷெஃபாலி வர்மாவுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஐ எம் ஷுர் ஷி இஸ் ரெடி அண்ட் கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல அவங்க வந்து ஆல்ரெடி அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் விளாசுவாங்க, இன்னும் அதிகமா விளாசுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஷெஃபாலி வர்மா டு வாட்ச் அவுட் ஃபார். ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்னா மரிஜான் கேப்டன், மேட்ச் வின்னர், சான்ஸே இல்லை. ஸோ அவங்கள தாண்டி எனக்கு யாரையும் யோசிக்கவே தோணலை. மும்பை இந்தியன்ஸ் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜி கமலினி விளையாடுறத வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ ஷீ இஸ் சம்ஒன் டு ரியலி லுக் ஃபார்வர்ட் டு இஃப் ஷீ கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ்ல வந்து நான் ஷப்னம் இஸ்மாயில் சொல்லுவேன். ஏன்னா ஷீ இஸ் அவுட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். பட் எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னா வந்து நான் ஸ்டில் ஐ எம் ஷார்ட் ஆஃப்டர் பிளேயர், நான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட்டோட அவங்க ட்ரெயின் பண்ண என்ன ஸ்பீட் போடுறாங்க, சான்ஸே இல்லை. ஷீ சூப்பர் ஃபிட். ஸோ கண்டிப்பா இந்த கண்டிஷன்ஸ் நம்ம 2 நியூ வென்யூஸ்ல வேற விளையாடுறோம். ஸோ அண்டர் லைட்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. யூபி வாரியர்ஸ்க்கு வந்து கிரண் நவ்கிரே நான் அவங்க மேல ரொம்ப ஹோப்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் ஷி ஹேஸ் தி எபிலிட்டி ஆல்சோ. அவங்க வந்து கேம் சேஞ்சிங்கான ஒரு பிளேயர். ஸோ அவங்க வந்து டெஃபினட்டா அவங்க கிட்ட இருந்து நான் பெருசா எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா எங்க 90 மீட்டர் 6 அடிப்பாங்க அவங்க வந்து. ஷி ஹேஸ் ஒரு குட் சீசன் அப்படின்னா இந்தியாக்கே நம்ம ஒரு ஃபினிஷர் கிரண் நவ்கிரே கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ ஃபாரின் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா டிமேக் டாலியா மெக்ரா டு ஸ்டெப் அப். அவங்க வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. இல்லைன்னா அலனா கிங் இவங்க இல்ல அவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டீம் மட்டும் வச்சுக்கலாம். குஜராத் ஜெயின்ஸ் ஹேமலதா தயாளன் இந்தியன் தமிழ்நாடு பிளேயர்.
ஸோ அவங்க வந்து வி சா கிளிம்சஸ் ஆஃப் ஹர் டேலண்ட் லாஸ்ட் சீசன்லேயே. சரியான ஒரு பிளேயர். அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த தடவை வந்து அவங்க பிக் ஹிட்டிங் ஸ்கில்ஸை வந்து வேர்ல்டே பார்க்கும், இன்னும் நிறைய கன்சிஸ்டண்டாக பார்க்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஃபாரின் பிளேயர் அப்படின்னா நான் வந்து ஆஷ்லே கார்ட்னர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ வித் தி பால் அண்ட் வித் தி பேட் அவங்க வந்து டெஃபினட்டா கலக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரீசெண்டா வேற பிளேயர் ஆஃப் தி இயர் வாங்கினாங்க ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ்ல வந்து அவங்க தான் பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கினாங்க. கரெக்ட். நான் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வரேன். குஜராத் ஜெயன்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துறேன். இந்தியன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க. பட் எனக்கு வந்து சிம்ரன் ஷேக் அவங்களும் வந்து காஷ்மி கௌதம் 2 பேரும் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பாக்குறேன். ஃபாரின் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் முன்னாடியே சொன்ன டீம் சொல்லும் போது பிபி லிச்ஃபீல்ட், ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு யங்ஸ்டர், செமையா ஆடிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ அவங்க சொல்லி ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ், அவங்கள வந்து இந்தியன் பிளேயர் வந்து அஃப்கோர்ஸ் கிரண் வீரே தான். அகைன் லைக் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. அவங்க சாரதா சொன்ன மாதிரி செம்ம ஹிட்டர். பட் அவங்க வந்து இஃப் இட்ஸ் ஹர் டே செம்மையா இருக்கும் பார்க்க. பட் நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சுத்தர வந்து நிறைய தடவை மிஸ் பண்றாங்க. ஒரு அக்லியா இருக்கு சம்டைம்ஸ் சில இன்னிங்ஸ். அதெல்லாம் வந்து நிறைய ஷார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா டொமஸ்டிக்லயுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. WPL சீசன்ல வந்து அதை வந்து காட்டிட்டாங்க அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஸ் ஷீ செட். அண்ட் ஃபாரின் பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேஸ் ஹாரிஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு அவங்களோட எபிலிட்டிக்கு வந்து லைக் என்னதான் டாப் ஆர்டர் பேட்டரா இருந்தாலும் வந்து நம்பர் 4ல ஆடுறாங்க இப்போ யூபி வாரியர்ஸ்க்கு. பட் ஷீ இஸ் பிளேயிங் ரியலி வெல். குயின்ஸ்லாண்டுக்குமே ரீசெண்டா வந்து நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட்ல வந்து ஆடி செம்மையா ஆடினாங்க அவங்க ஆஸ்திரேலியால. ஸோ அந்த பொசிஷன்ல வந்து நல்லா ஒரு 3 ஓவர் 4 ஓவர்ஸ் பார்ட் டைம் ஸ்பின்னும் போடக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால வந்து கிரேஸ் ஹாரிஸ் நான் சொல்லுவேன். அண்ட் தேர்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். இந்தியன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா யஷ்டிகா பாட்டியா. ஸோ ஏன்னா அவங்க ஷஃபாலி வர்மாக்கு சொன்ன அதே ரீசன் தான். ரீசெண்டா வந்து அவங்க ஓடி டீம்ல வந்து அவங்க வந்து ஷி ஹஸ் பீன் ட்ராப்ட். ஸோ யஸ்திகா பாட்டியா வந்து இவங்க WPL வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர் டு பிளே. அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி அவங்களோட ஸ்லாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கமிலினின்ற ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் பிளேயரும் இருக்காங்க டவுன் த பெக்கிங் ஆர்டர். சொதப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. அவங்க வந்துருவாங்கன்றதுக்காக வந்து அந்த ஒரு ஸ்லாட் ரொம்ப முக்கியம். அது எப்படி ஆடுறாங்கன்றது பார்க்கணும். அண்ட் ஃபாரின் பிளேயர் வந்து அகைன் என்னோட ஃபேவரட் அமீலியா கேர், ஒரு நியூசிலாந்து பிளேயர். அவங்க வந்து ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் ஓப்பனா சொல்லணும். நியூசிலாந்துலயுமே சரி அவங்க வெலிங்டனுக்குமே சரி டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அன்பார்ச்சுனேட்லி இங்க அந்த பொசிஷன் கரெக்ட் நம்பர் 3ல ஆடக்கூடிய ஒரு பேட்டர். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க நம்பர் 3ல வந்து நட்சீவர் பிரண்ட் இருக்காங்க, நம்பர் 4ல வந்து மன்பிரீத் கவுர் இருக்காங்கன்றதால நம்பர் 5ல ஆடுறாங்க. அதனால அவங்களோட அந்த ஒரு இது சரியா தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. பட் இந்த வருஷம் பார்ப்போம் அவங்க வந்து எப்படி போடுறாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் அங்கேயுமே ஆஸ் சாரதா செட் ஷஃபாலி வர்மா இஸ் மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நம்ம நிறைய வீக்லி பிளேலே பார்த்தோம். லைக் வந்து பிரத்திகா ராவல் வந்து அவங்க பொசிஷன் வந்து பிடிச்சிட்டாங்க. ஷஃபாலி வர்மாவை வந்து தூக்கிட்டாங்க டீம். மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் லைக் வந்து டொமஸ்டிக்ஸ்ல அவங்க வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆமா ஷஃபாலி வர்மா ரீசெண்டா இங்க ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் தான் மேட்ச்ல நடந்துச்சு. அங்கெல்லாம் போட்டு பிறந்துட்டு இருந்தாங்க இந்தியா ஏக்கு. ஓவர்சீஸ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சாரதா சொன்ன மாதிரி மெரிசன் கப் வித்வுட் எனி டவுட். அதுக்கப்புறம் கடைசி டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிலுமே வந்து அவங்க சொன்ன அதே தான். லைக் வந்து ஸ்டார்டிங்ல ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். நான் இந்தியன் பிளேயர் வந்து ராகவி பிஸ்ட் எதிர்பார்க்கிறேன். அவங்க வந்து ஷி ஹேட் அ கிரேட் டூர் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது வந்து டீம்ல இன்கேஸ் வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தாகணும். அண்ட் ஃபாரின் பிளேயர் அப்கோர்ஸ் வித்வுட் டவுட் அகைன் எலிஸ் பெரி தி லெஜெண்ட். அவங்க தான் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். சோ எஸ் தட்ஸ் மை பிக்ஸ். சோ இந்த டூர்னமெண்ட்ல வந்து நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. உங்களுக்கு எந்த டொமஸ்டிக் பிளேயர் வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயரா இருப்பாங்க இந்த சீசன் வந்து எல்லா டீம்லயுமே வந்து நீங்க நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ்ல நான் ஆல்ரெடி வந்து பேசிட்டு இருந்தேன் கமலினி அண்ட் கீர்த்தனா பத்தி. ஏன்னா 2 பேருமே நான் கோச்சா இருக்கிறதுனால வந்து இன் க்ளோஸ் குவார்டர்ஸ் நான் வந்து எஸ்பெஷலி கமலினியை வந்து அண்டர் 15 கேட்டகரியில இருந்தே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ பயங்கர டேலண்டட் கமலினி அஸ் வெல் அஸ் கீர்த்தனா. ஸோ எமர்ஜிங் பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டா 2 கையாலையும் எடுத்துப்பாங்க. அந்த கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆர்சிபி நான் வந்து சொல்லிட்ட மாதிரி நிறைய அண்டர் 19 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஜோஷிதா அப்படிங்கிறவங்க வந்து நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். அவங்க நியூ பால்ல வந்து அந்த சீம் பொசிஷன் டெலிவர் பண்ணுவாங்க. அதாவது முகமது ஷமியோட சீம் பொசிஷன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ரிஸ்ட் வந்து நேரா இருக்கும். நேரா எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்ட் இருக்கோ அட் தி டைம் ஆஃப் ரிலீஸ் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு சீம் நேரா போகும். இன்கேஸ் ஸ்விங் இல்லைன்னா கூட சீம் மூமெண்டே இருக்கும். ஸோ ஜோஷிதாக்கு வந்து அதே மாதிரி பயங்கர ஒரு ரிஸ்ட் பொசிஷன் இருக்கு ரிலீஸ்ல. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா அவங்களுக்கு 2 பக்கமும் மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டியுமே இருக்கு. ஸோ அவங்க ரேணுகா சிங் ஒரு பக்கம் அவங்களோட ஸ்விங் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்க இந்த பக்கம் போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஆர்சிபி வந்து வித் தி நியூ பால் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் டீம்ஸ் டு ஃபேஸாவே இருக்கும். குஜராத் ஜெயன்ஸ் எமர்ஜிங் பிளேயர் அப்படின்னா பிரியா மிஸ்ரா. அவங்க வந்து ஆல்ரெடி இந்தியாவுக்கு ஆடிட்டாங்க. அண்ட் அவங்க ஆர் மன்னத் கஷ்யப் இவங்க 2 பேர்ல டெஃபினட்டா 2 பேருமே பயங்கர டேலண்டட். பிரியா மிஸ்ரா வந்து ஷி ஹஸ் காட் அ வெரி குட் கூகுளி. ஸோ அவங்க வந்து ஷி மைட் பி வெரி எஃபெக்டிவ் உங்களுக்கு வந்து டேர்னிங் ட்ராக்ஸ்ல வந்து விளையாட போறாங்க அப்படின்னா அவங்க ஆர் மன்னத் கஷ்யப் நம்ம லாஸ்ட் டைம் அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னர்.
லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பயங்கர ஒரு கன்சிஸ்டன்டான போலர். ஸோ இவங்க 2 பேரு டெஃபினட்டா நான் வந்து சொல்லுவேன். யூபி வாரியர்ஸ்ல வந்து ஆருஷி கோயல். ஸோ அவங்களுக்கு எடுத்த உடனே சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் ஆருஷி கோயல் ஒன் ஆஃப் தி ஃபைன்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அண்ட் பிருந்தா தினேஷ் ஆல்சோ பயங்கர ஒரு டேலண்டடான ஒரு கிரிக்கெட்டர். லாஸ்ட் இயர் அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரினால வந்து அவங்க வந்து மிடில் ஆஃப் தி டூர்னமெண்ட்டே போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ், எமர்ஜிங் கிரிக்கெட்டர்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிக்கி பிரசாத் அவங்கள வந்து இந்தியன் அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், அவங்கள வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஸ்குவாட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேர்ல்ட் கப்லயே வந்து பார்த்தோம், ஒரு மாதிரி வந்து ஒரு ஷாட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமா பயங்கர ஒரு டெம்பரமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து விளையாடினாங்க அப்படின்னா ஷி ஹேஸ் தி எபிலிட்டி, அந்த ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு வெயிட் பண்ணி விளையாடுறது, அவங்க ஷாட்ஸை வந்து பர்ஃபெக்டா சூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா எபிலிட்டிஸும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ நிக்கி பிரசாத் டெஃபினெட்லி வில் பி மை எமர்ஜிங் பிளேயர் டு வாட்ச் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். என்னோட பிக்ஸ்மே வந்து ஃபர்ஸ்ட் 2 டீமுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆர்சிபிக்கு அப்கோர்ஸ் நீங்க சொன்ன அதே பிளேயர் தான், ஜோஷிதா. லைக் அவங்க அண்டர் 19 வேர்ல்ட் கப் சூப்பரா ஆடினாங்க, சூப்பரா போலிங் போட்டாங்க பார்க் பிளேல. ஸோ அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரேணுகா சிங் தாக்கூரோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க போலிங்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ் சூப்பரா ஸ்விங் பண்ணி எடுத்துருவாங்க. மும்பை இந்தியன்ஸ்மே வந்து கமிலினி, அப்புறம் வந்து கீர்த்தனா பாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஜிந்தமணி கலிடாவுமே வந்து ஒரு நல்ல எமர்ஜிங் பிளேயரா இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க தான் ஆக்சுவலி வந்து லைனப்ல இருக்கிற நிறைய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கலிதா. பட் அவங்க இல்லைன்னா அப்கோர்ஸ் கமிலினி அண்ட் கீர்த்தனா பாலகிருஷ்ணன். யூபி வாரியர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராந்தி கவுட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். பொதுவா இந்தியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு 120 போடக்கூடிய பவுலர்ஸ் ரொம்பவே ரேர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 120 ஒரு ஷப்னிம் இஸ்மாயில், இசி வாங் இருந்தாங்க இங்கிலாந்துல. அந்த லெவலுக்கு ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலரா வந்து கிராந்தி வந்து டொமஸ்டிக்ல இருந்தாங்க. அடுத்து 4th டீம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயன்ஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மி கௌதம் நான் லைனப் சொல்லியிருந்தேன். ஐ எம் மோர் எக்ஸைட்டட் டு வாட்ச் ஹர் பிளே. லைக் வந்து ஒரு ஸ்விங் பவுலர் அகைன் ஜஸ்ட் லைக் ஜோஷிதா, 2 பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. பட் வந்து சரணி அப்படின்றவங்க வந்து ஒரு ஆந்திரா பிளேயர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நினைக்கிறேன். அவங்க வந்து டொமஸ்டிக்ல வந்து செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்த எல்லா மேட்சஸ்மே வந்து ஷி வாஸ் வெரி அக்ரெசிவ் வித் பவுலிங். நல்லா அடிச்சு போடக்கூடிய ஒரு பவுலர். நம்ம வந்து இந்த ஜஸ்ட் ஜொனாசன் மாதிரி ஒரு பவுலர். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமர்ஜிங் பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அந்த ஆக்சுவலி டெல்லி டீமுக்கு எமர்ஜிங் பிளேயரே தேவையில்லை, ஏன்னா ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் 11 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பட் இன்கேஸ் ஆட வச்சாங்க அப்படின்னா மைட் பி சரணி ஒரு ஆப்ஷனா பார்ப்போம். ராதா யாதவுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா என்னைக்காச்சும் வேணும் அப்படின்னா மேபி பார்ப்பேன். பட் மற்றபடி திஸ் இஸ் மை லிஸ்ட். டோர்னமெண்ட்ல வந்து 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடுறாங்க. எஸ்பெஷலா வந்து அவங்க 2 பிளேயர்ஸ் வந்து மும்பைல ஆடுறாங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்ல வந்து யார் இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படின்றது இந்த சீசன் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 3 பிளேயர்ஸுமே தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 3 பிளேயர்ஸை கம்பேரே பண்ண முடியும். அவங்களோட டேலண்ட் செட் டெஃபினட்டா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுல சர்டனா ஹேமலதா தயாளன் ஸ்டார்டிங் 11ல இருக்க போறாங்க. மிச்ச 2 பேர் வந்து எப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது டியூ டு த டீம் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பா 3 பிளேயர்ஸுமே வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க எல்லாமே நிறைய ரொம்ப நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். தமிழோட கோச்சே சொல்லிட்டாரு, நான் என்ன சொல்றது. இந்த சீசனோட ப்ரெடிக்ஷன், இந்த சீசன் யார் டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குட் ஆர்சிபி பி த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர் ஒரு புது டீம் எதிர்பார்க்கலாமா, இல்ல மும்பை திரும்பவும் சாம்பியன்ஸ் ஆகலாமா? என்ன நினைக்கிறீங்க? டெல்லி ஆர் மும்பை, இது 2 டீம்ல ஏதாவது ஒண்ணுதான் நான் வந்து சொல்லுவேன். டெல்லி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட், ப்ராபப்ளி ஒரு 10% மோர் தென் மும்பை இந்தியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2 ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க and they would have learned a lot by now. ஏன்னா சேஞ்சஸ்மே இப்போ எதுவுமே இல்லை அந்த டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட்ல லிட்டரலி. ஸோ இன் அண்ட் அவுட் எல்லா பிளேயர்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி காம்பினேஷன்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா டெல்லி ஸ்லைட்லி ஹேவ் அ ஹையர் சான்ஸ் தென் மும்பை ஒரு 10% அப்படின்னு சொல்லுவேன். பட் எதர் ஆஃப் தீஸ் டீம்ஸ் தான் என்னோட ப்ரெடிக்ஷன். 100% agreed with whatever she said. அதேதான் டெல்லி கேபிட்டல்ஸ் மெக்லானிங்லாம் வந்து ஃபைனல்ஸ் தோக்கத்தே ஒரு ரேருங்க. கண்டிப்பா இந்த முறை கேப்டன் ஜெயிச்சிருவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காவே எனக்கு தோணுது. செகண்ட் டீம் அவங்க வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி எல்லாம் இல்லாம ஒரு ஆக்சுவலி அவங்க கல்வி ஊத்துன ஒரு டீம் யூபி வாரியர்ஸ்க்கு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குமோ, அவங்க கப்படிப்பாங்கன்னு தெரியல. பட் ஃபைனல்ஸ் போற அளவுக்கு வந்து ஒரு டீம் வந்து அவங்க அசம்பிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு இன்ஸ்டிங் தான். லைக் டீம்லாம் ஆன் பேப்பர் ரொம்பவே வீக்கா தான் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். அவங்க சொன்ன எல்லா ரீசன்ஸுமே அப்படிதான். பட் ஒரு இன்ஸ்டிங் சொல்லுவோம்ல, அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் வந்து ஒரு டீம் வந்து ஃபைனல்ஸ் வந்து டெல்லி வர்சஸ் யூபி வரும், அதுல வந்து டெல்லி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ பார்ப்போம். டெல்லி ஐ திங்க் அன்டவுட்லி தேர் கோயிங் டு பி சாம்பியன்ஸ்னு வந்து ஸ்ட்ராங்கா தோணுது. ஓகே, நம்மளுக்கு பெருசா வந்து WPL வந்து அவ்வளோ இன்சைட்ஸ் தெரியாது, நம்ம அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ பட் பரத்தும் சாரதாவும் அவங்க கொடுத்த இன்சைட்ஸ் வந்து எனக்கு நான் பர்சனலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து பேசுறதுக்கு, இன்னும் WPL பத்தி, உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க கிரிக்கெட்டைன்மெண்ட்க்கு. அண்ட் அவங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க, லைக் இதுல என்ன பெட்டர் பண்ணலாம் அண்ட் ஃபியூச்சர்ல எந்த டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்க தெரிவிங்க. அண்ட் சாரதா வந்து மெயினா வந்து கிரிக்கெட் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. லைக் கிரிக்கெட்டிங் டிப்ஸ், பேட்டிங் டிப்ஸா இருக்கட்டும், பவுலிங் டிப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷீட் ஆஃப் கிரிக்கெட்ன்ற பேஜ்ல வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேஜுமே நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சின்ன பசங்க நாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.